சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களாகிய உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல சார் தயாராக இருக்காங்க. வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், கேளுங்க. ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிங்க சார். முதல் கேள்வி சாத்தான்குளத்திலிருந்து சுயம்புலிங்கம். சரி. விஜய் தவழும் குழந்தை, நாங்கள் பிடி உஷா என்கிறாரே அமைச்சர் சேகர் பாபு. பிடி உஷா மாதிரி ஏமா ஓடுவாங்க போலையே சார்? ஓ, விஜய் இப்போதான் தவழும் குழந்தை. ஆமாம். சேகர் பாபு அதெல்லாம் நல்லா அண்ணன் நல்லா தான் பேசுவார். அதெல்லாம் ஓமையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருக்கு யாராவது சொல்லணும், பிடி உஷா ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க தடகள பல கோப்பைகளை வென்றவர். இந்தியாவுக்காக ஓடி பல வருஷங்கள் ஓடி பல கோப்பைகளை வென்றவர், பல விருதுகள் பெற்றவர். ஆனால் இப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு அவரை கௌரவ தலைவராக போட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க, ஓடலை. ஏன் வயது ஓரளவுக்கு அது இப்போ எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட ஒரு வயசு வரைக்கும் தானே விளையாடுறாங்க. அந்த மாதிரி அவங்க ஓய்வு பெற்று அந்த கௌரவ தலைவராக நிர்வாகம் மட்டும் பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் பிடி உஷான்னா தவழும் குழந்தை, அடுத்தது எதிர்காலத்தில் முதல்ல தவழும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கும், அதுக்கப்புறம் ஓடும். பட் ரிட்டையர் ஆகி உட்காந்து அப்படியே ரொம்ப வருஷம் பொறுத்து அப்புறம் கொஞ்சமாக உட்காரணும், அப்புறம் படுக்கணும், அப்புறம் சாயனம் சேரு, அப்புறம் படுக்கை. இதை போய் ஒரு உதாரணம் சொல்கிறாரு, அவசகனமாக இருக்கே. அப்போ நீங்கள் சொல்கிறது அப்படி பார்த்தா படுத்துருமோ? இல்லை, நான் படுக்கணும்னு சொல்லலையா, சேகர் பாபு சொல்கிறாரு, அதை சொல்கிறேன். அவர் பிடி உஷான்னா இப்போ ஓய்வு எடுத்து இனிமேல் இப்போ ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறாரா, திமுகவை ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறாரா, இல்லை ஒரு கால் ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாரு நமக்கு புரியல. இதில் சரி ரைட்டு, இவர் தான் ஏதோ இப்படி பேசுகிறாருன்னா விஜய் அதுக்கு மேலே இருக்கார். அவர் எங்களை அப்படி நினைக்காதீங்க, எப்படி நினைக்காதீங்க, காற்றை தடுக்காதீர்கள், அணை போட்டு காற்றை தடுக்காதீர்கள், அது புயலாக மாறிவிடும். அதெல்லாம் அந்த வசனம் பஞ்சு டைலாகெல்லாம் ரைட்டுங்க. அரசியலில் பஞ்சு டைலாக் மட்டுமே வேலைக்கு ஆகாது. அந்த பஞ்சு டைலாக்லாம் சினிமாவில் அந்த ஜூம் போட்டு ஓடுறதெல்லாம் ரைட்டு. ஆனால் கல அரசியலில் இந்த பஞ்சு டைலாக்லாம் ஏன்னா அவருடைய பேச்சில் பார்த்தா வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. அன்றைக்கி அந்த இதில் அவர் பேசினார் இல்லையா, பொதுக்குழு கூட்டத்தில், அதில் உணர்வு பொங்க, அதுவும் ஒரு நடிகன் பேசுகிறாங்கிறது நடிகர் பேசுகிறாருங்கிறது நமக்கு அது தெரிகிற அளவுக்கு செயற்கையாக இருந்துச்சு. அந்த உணர்வுகள் கூட ஒரு இயற்கையாக இல்லை, ஒரு செயற்கையாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். எனக்கு இவர் பிடிக்கும் அவர் பிடிக்காது இல்லை, எல்லோரும் ஒன்று தான். இப்போ சீமான் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக ஒரு கோவம், ஒரு கிண்டல், புவா அப்படின்னு அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்காரு. விஜய் இப்போ பேசும்பொழுது அந்த சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரணும். இன்னும் அவர் சினிமாலேயே இருக்கார். அப்படி அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. காற்று இப்போ புயலாகணும் ரைட்டு. நீங்கள் புயலானா பரவாயில்ல, புஷ் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே பக்கத்துலேயே ஒரு புஷி ஆனதுன்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க, புஷ் ஆகிடக்கூடாது. தவழும் குழந்தை இல்லைங்க, ஏன்னா பிடிங்கி விட்டாங்கன்னு வச்சுங்க டயரு, காற்று கூட புஷ்ஷுன்னு போயிடும். ஆனாலும் அவர் தான் சொல்லிட்டார்ல சேகர் பாபு, தவழும் குழந்தை அப்படிதான் மழலையாக பேசும், மழலை பேச்சு. அதனால் விஜய் பேசும் மழலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். போக போக கொஞ்சம் தெளிவாக பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அவர் சேகர் பாபு பார்த்தீங்கன்னா இது மட்டும் சொல்லலை. அவர் அதாவது விஜயை தவழும் குழந்தைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் 80% பெண்கள் வராங்களாம் மீட்டிங்க்கு. எங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் வர்ற மீட்டிங்க்கு 80% பெண்கள் வர்றாங்களாம். நமக்கு தெரியும், ஒரு பார்ட்டியாக பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அனுப்புகிறாங்க. அந்த பார்ட்டி எப்போ தருவாங்கன்னு தெரியல, 200 300 வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சக்திமயமான ஆட்சியாக அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியுது. அங்கே சக்தி தான் ஆட்சி செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியில் பேச்சு. அவரே சொல்கிறாரு, அதுவும் சேகர் பாபு சொல்கிறார், கிச்சன் கேபினட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், சக்திமயமான ஆட்சி, யாராலும் கை வைக்க முடியாதுன்னெலாம் பேசுகிறாரு. ஆனால் இப்படிலாம் பில்டப்லாம் கொடுக்குறாங்க. இந்த டாஸ்மாக் மேட்ரு பெருசான உடனே சட்டசபையில் இது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு 4 வருஷமாக பேசியிருந்த முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 3 முறை மத்திய அரசு பேச ஆரம்பித்தார். ஒன்றிய அரசு விட்டுட்டார். எது இந்த டாஸ்மாக்கு, இந்த இடி, இந்த பிரச்சனை இந்த நீதிபதிகள்லாம் ஒதுங்கி மாறி இந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லை, கொஞ்சம் பெருசாகுது, பூதாகரமாகுது. இது ஆன உடனே
ஒன்றிய அரசு மத்திய அரசு ஆடிச்சு. அந்த பயம் இருக்குல்ல. இன்னும் ஒரு 2 ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா மத்திய அரசு சூப்பர் அரசா மாறிடுமா? அதாயிரும், அது வந்துடும். அது வந்து ஜனநாயக காவலர்களாக மாறிடும் அது. அதனால நம்ம பார்ப்போம் அதை. அடுத்த கேள்வி மேட்டூர்ல இருந்து மேகநாதன் கேட்டிருக்காரு. உகாதி பண்டிகைக்கு முதல்வர் ஸ்டாலின் தெலுங்கு கன்னட மொழியிலேயே பேசி வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாரு. சார், முதல்வருக்கு தெலுங்கு கன்னடம்லாம் தெரியுமா? இல்லை, அவரு அப்போ என்ன அர்த்தம்? அஜிஜோ இப்படி ஆயிடுச்சே. அவர் மும்மொழி திட்டம் ஒத்துக்கிட்டாருன்னு ஆயிடுச்சே. எவ்வளோ நாள் இருமொழி கொள்கை தான் சொன்னார், ஆங்கிலம் தமிழ் தான் சொன்னார். இப்போ கன்னடம் தெலுங்குல பேசணும்னா அவர் பேசுறாருன்னு என்ன அர்த்தம்? மும்மொழியை படிச்சுட்டாரு போலயே. அவர் நம்ம முதல்வருங்க. முதல்வர் பேசுனா பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்சா மாதிரி. அது மாதிரி முதல்வர் பேசினா அவர் தான் தமிழ்நாட்டின் முதல் குடிமகன். அப்போ தமிழ்நாடே பேசுன மாதிரி, இப்போ தமிழ்நாடே தெலுங்குலையும் கன்னடத்துலையும் பேசுன மாதிரி. அப்போ தெலுங்குலையும் கன்னடம், அப்போ மும்மொழி திட்டம் உள்ள வந்துச்சே. 3வது மொழி தானே தெலுங்கா இருக்க முடியும், இல்லை கன்னடமாக இருக்க முடியும். இவங்க வந்து ஆனால் ஹிந்தி வரக்கூடாது. அதுவும் யாருக்கு வரக்கூடாது? அரசு பள்ளியில் வரக்கூடாது. எல்லாம் எங்கள் பள்ளி எல்லாம் தனியார் பள்ளியிலலாம் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இவங்க எப்போவுமே அப்படி தான். சவுகார்பேட்டைக்கு போனால், சவுகார்பேட்டையோ இல்லை வட இந்தியர்கள் வாழும் பகுதின்னு போனால் அங்கே ஹிந்தியில் போஸ்டர் ஓட்டுவாங்க. அங்கே போகும்போது இந்த திமுக வேட்பாளர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் 2 வரி அதை ஏதோ ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சுப்பாங்க. அந்த துண்டு சீட்டு எல்லாருமே இப்போ ஆகிப்போச்சு. அது பேசி அது ஹிந்தியில் வந்து ஏதாவது தப்பாவது அது படிப்பாங்க. ஏன்னா அவங்கள ஹிந்தியில் பேசி அப்படியே கவர்றாங்களாம். சவுகார்பேட்டை இந்த மாதிரி இடங்களில் போகும்போது, வட இந்தியர்கள் வாழும் பகுதிக்கு போகும்போது அது மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தலைமுறையில் தெரியாது. ஒரே ஒரு முறை தான் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து அவர் வழக்கமாக வேட்டி அந்த இதெல்லாம் போட்டு அவருடைய பாணியில் இருந்தது இல்லாமல் கோட்டு சூட்டு போட்டது சரித்திரம் ஒன்றேயோடு தான் இருக்குது. கல்கத்தாவில் காங்கிரஸ், அப்போ இந்த மம்தாலாம் வர்றதுக்கு முன்னால் பார்த்துருக்கேன். அங்கே தானே சார் அது? ஆமாம், மம்தாலாம் அரசியலில் பெரிய ஆள் ஆகிறதுக்கெல்லாம் முன்னால் கல்கத்தாவில் வந்து காங்கிரஸ் உடைய மீட்டிங்க்கு கோட் சூட்டு போட்டு போய் ஹிந்தியில் 4 வார்த்தை எழுதி, அப்புறம் 2 வரி இங்கிலீஷ்லேயும் எழுதி அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் தமிழில் ஏதோ ஒரு மிச்சத்தை ஏதோ கொஞ்சம் பேசிட்டு வந்தார். அதாவது ஒரு தென்னாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் வரணும் அப்படின்றதுக்காக அப்போ கூப்பிட்டு போய் காங்கிரஸில் வந்து அவரை பேச வச்சாங்க. நான் சொல்லுது ரொம்ப வருஷம் முன்னால், அது 70களில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது மாதிரி தேவைப்பட்டால் இவங்க கோட்டு சூட்டும் போடுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. அப்படி ஹிந்தியே பேசுவாங்கன்னும் போது தெலுங்கு கன்னடத்தில் ஆக மொத்தம் மும்மொழி கொள்கையை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் ஆதரிக்கிறாரு, ஒரு பக்கம் எதிர்க்கிறாரு. ஹிந்தினா எதிர்க்கிறாரு, அதுவும் வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் எதிர்க்கிறாரு. ஆனால் வந்து தெலுங்கு கன்னடம்னா, இப்போ அவர் தெலுங்கு கன்னடம் உகாதிக்கு மட்டும் சொல்கிறாருன்னா இதுதான் வம்பு வருது. நீங்கள் எல்லா பண்டிகைக்கும் சொல்லிட்டு போகலாம்ல. தமிழர்களுடைய பண்டிகை, தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுடைய எல்லா பண்டிகையும் சொல்லிட்டு போகலாம். இப்போது பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளவுதான் செங்கோல் ஓச்சினாலும் தமிழ்நாட்டில் அவன் என்ன பற்றி பேசிக்கிட்டு இருப்பான்? செங்கோலை விட்டுருவான், ஓங்கோலை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்கள் தெலுங்கில் பேசினீங்கன்னா அட்லனா மணவாடு அப்படின்னு அவன் வந்து ஓங்கோலை பற்றி பேசுவான். இவங்களா வந்து தூண்டி விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு தமிழ் அழகாக சொல்லிட்டு போங்களேன், அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு. இல்லை, இப்போ மோடி அவர்கள் பிரதமர் வந்து தமிழில் பேசினா அவர் வந்து ஓட்டுக்காக பேசுகிறாங்க. நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்க? இதுதான். ஆக நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து சினிமா அது அரசியல் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துடுறாங்க, அரசியல் இருக்கிறவங்களாம் நடிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு. எனக்கு என்ன கேள்வினா சார், முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 மொழியையும் ஸ்கூல்லேருந்து படித்து கற்றுக்கிட்டாரா, இல்லை வழக்கமாக வீட்டில் இருந்தே யாரும் பேசிக்கிட்டு தொட்டு அவருடைய மூதாதையர்கள் பேசிக்கிட்டு வந்த மொழினால பேசினாரா? நீங்கள் இங்கிருந்து ஓங்கோல் வரைக்கும் போயிட்டீங்க, இது அனாவசியம், வம்பு வேண்டாம். நீங்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஆமாம், தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. அடுத்த கேள்வி போயிடுங்க. ஓகே சார். அடுத்த கேள்வி பழவந்தாங்கலிலிருந்து ஏபி ஸ்ரீதரன் கேட்டிருக்காரு சார். சரிங்க. இந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு, வகுப்பு மசோதா எதிர்ப்பு, திமுகவின் அடுத்த நாடகம் என்னவாக இருக்கும்? 3 நாடகம் சொல்லிட்டாரு. ஆமாம், எல்லாமே நாடகம் தான், வழக்கமாக பண்ணுறது தான். இதில் வந்து இந்திய எதிர்ப்பு தான் நம்ம இப்போ தான் பேசணும். ஆமாம். இந்த மறுவரையறை பற்றி பார்த்தீங்கன்னா 1900 அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. 1973 523 543 ஆச்சு பாராளுமன்ற தொகுதி, 20 தொகுதி. அதில் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வரல. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார். 1973 காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சி. வாயை திறந்தார்,
திமுக வாயை திறந்துச்சு, ம் கலைஞர் வாயை திறந்தார். 20 தொகுதி நாடு முழுக்க ஏறிச்சு. அங்கே ஒரு 3 தொகுதி, இங்கே ஒரு 2 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசம், ஏதோ மற்ற இதுக்கெல்லாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட ஏறலை. சரிங்களா? ம் வாயை திறக்கலையே. சரி, அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துங்க. 2006 வந்து ஒரு இதே மாதிரி மறுவரையறை வந்தது, இந்த வாஜ்பாய் பீரியடை ஒட்டி. அப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து சேரன் மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில், சாத்தாங்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில், இங்கே உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வந்து மாறி பக்கத்தில் உள்ளதுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தமிழக மக்களுக்கு வந்து அது வந்து துரோகமாயிடும், மறுவரையறை பண்ணி ஒரு கால் குறைக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும் தமிழ்நாடுக்கு குறையாதுன்னு சொல்லி பிரதமர் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க, அண்ணாமலை சொன்னார். ஆனாலும் வந்து அவங்களுக்கெல்லாம் ஏற்றுறீங்கள அப்படின்னு கேட்குறீங்கள. இப்போ சாத்தாங்குளம் மக்கள், சேரன் மாதேவி மக்கள் 2006 குறைச்ச போது, 2006 யார் ஆட்சியில் இருந்தா? திமுக. இங்கே திருச்செந்தூர் பாராளுமன்றம், திருச்செந்தூர் அவ்வளோ பெரிய கோயில், மிக புகழ்பெற்ற கோயில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு கணிசமான நாடார்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து அதை மாற்றியாச்சு. திருச்செந்தூர் இப்போ வந்து நாடாளுமன்ற தொகுதி இல்லை. இப்போ என்ன பண்ணீங்க? அப்போ திருச்செந்தூர் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாமா, இல்லை குறிப்பிட்ட ஜாதியினருக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாமா? இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாநகராட்சி, இவங்களுடைய கணக்கு பிரகாரம் சென்னையில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 40 லட்சம். சென்னையில் வந்து மொத்தம் எவ்வளவு எம்பி? 3 எம்பி. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, 11 எம்எல்ஏ. இப்போ நெல்லை எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு. நெல்லையில் வாக்காளர்கள் 33 லட்சம், சென்னையில் 40, அங்கே 33. சென்னையில் எவ்வளோ எம்பி? 3 எம்பி. நெல்லையில் ஒரே ஒரு எம்பி. இங்கே வந்து 11 எம்எல்ஏ, அங்கே 5 எம்எல்ஏ. ஏன் 40 லட்சத்துக்கு 11 எம்எல்ஏன்னா 33 லட்சத்துக்கு எவ்வளோ வரணும்? ஒரு 8-9 வரணுமா? இங்கே 3 எம்பின்னா அங்கே 33னா குறைஞ்சபட்சம் 2 வரணுமா? வரலையே. அப்போது நீங்கள் உங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சென்னைன்னா தூக்கி வச்சுக்கிறீங்க. அப்போ நாங்கள் சொல்லவா, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது நம்மள அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுடைய விஷயத்துலையும் இதான் இது ஆக மொத்தம் இதை வந்து இந்த மறுவரை, அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. முதல்ல இந்திய எதிர்ப்பு, அப்புறம் மறுவரையறை முடிஞ்சிருச்சு, அப்புறம் இந்த வக்ஃபு வாரியம். ஆமாம், வக்ஃபு வாரியத்தில் வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்துறை அப்புறம் சுற்றி உள்ள 8 கிராமம் ஃபுல்லாக வந்து வக்ஃப் போர்டு வந்து என்னதுன்னு சொல்கிறான். என்ன கேட்காம வந்து யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிறான். 1800 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு சோழர் காலத்து கோயில் வந்து வக்ஃபு நிலத்தில் இருக்குங்கிறான். 1800 வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாமிய மதமே வரல, 6ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அப்படி இருக்கும்பொழுது அப்போ எப்படி வக்ஃப் வாரியத்துக்கு வரும்? இதில் வக்ஃப் வாரியத்தில் பாதிக்கப்பட்டது வந்து ஏதோ இந்துக்கள் மட்டும்தான், இல்லை கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தினர் மட்டும்தான் இல்லை, முஸ்லீம்களே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலம் என்ன, வக்ஃப் வாரியத்தில் வந்து இந்த நிலம் என்னதுன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. மிஞ்சி போனால் அங்கேயே ஒரு ட்ரிபியூனல் ஆணையம் இருக்குது, அந்த ஆணையத்துக்கு போகணும். அந்த ஆணையம் சொல்லிடுச்சுன்னா எந்த கோர்ட்டும் அது எப்படி வந்து அந்த மாதிரி விட்டுற முடியும்? அப்போ ஒரு மதமும் அது மாதிரி ஆரம்பி. இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து நாங்கள் ஒரு சர்ச்சில் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் வந்து சட்டம். அப்புறம் கோயில்லன்னா அதுவும் நம்ம ஊரில் இந்துக்களில் வச்சுக்கிறோம். கோயில்லாம் வந்து இந்த கோயிலாக இருந்தால் இந்த ஜாதி, அந்த கோயிலாக இருந்தால் அந்த ஜாதி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்படி எல்லாருமே வந்து அப்புறம் எதுக்கு வந்து சட்டம்னு ஒன்று, எதுக்கு பொதுவான சட்டம்ங்கிறது எதுக்கு இருக்குது? இப்போ அதாவது அதில் வக்ஃப் வாரியத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து இஸ்லாமியர்களும் உட்பட பாதிக்கப்படுகிறார். அதை வந்து இப்போ வந்து முறைப்படுத்துகிறார், அவ்வளோதானே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்கிற இடம் வக்ஃப் வாரியங்கிறான், ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியம் வக்ஃப் வாரியங்கிறான். இப்படி வரும்போது எப்படி இருக்க முடியும்? இதை கேட்கும்போது ஒரு படத்தில் செந்தில் சொல்வார், இதெல்லாம் தாத்தாவோட தான், நாங்கள் எழுதி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது இன்னொரு படத்தில் இந்த கட்டடம் என்னதுன்னு குதிப்பார். அந்த மாதிரி இது வந்து இப்போ அடுத்த நாடகம் அது. இதுக்கு அடுத்த நாடகம் என்ன இருக்கும்னு அவர் கேட்குறாரு. அநேகமாக நாங்கள் கச்சத்தீவு தான் எடுக்க வேண்டியது அடுத்து. ஆமாம், இது ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து இந்த நாடகம் வந்து, ஏன்னா அந்த மதுவிலக்கு, நீட் தேர்வு இதெல்லாம் கொஞ்சம்
ஜனங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், போர் அடிச்சிச்சு. திருப்பி திருப்பி அதே பேசி. இப்போ அடுத்தது அநேகமாக நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், மீனவர்கள் கைதாகிறார். உண்மையில் சொல்லப்போனால் முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனையோ மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆமாம். இப்போ இது வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து யாரும் சுட்டுக் கொல்லப்படலை, கைது பண்ணுறாங்க. அது வந்து அது ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது. நம்ம மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போய் பிடிக்கும்போது அவன் பிடிச்சிடுறான். அது ஒரு நம்ம மீனவர்களுடைய தவறாகவும் இருக்கலாம் சில சமயங்களில். சில சமயங்களில் அவன் வந்து நம்ம ஆளுங்க அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பயமுறுத்தலுக்கு அச்சுறுத்தலுக்காகவும் செய்கிறான். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கலாம். அதை தாண்டி வந்து ஏன் இப்போ நானே வந்து இந்தோனேஷியாவிலிருந்து மீனவர்கள், அதாவது சபாங்கிற இடம், ஆச்சேன்றது ஒரு மாகாணம், அது இந்தோனேஷியாவோட எல்லைப்புறத்தில் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மோர் குழம்பு இந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள்லாம் மஞ்சள் பூசுவாங்க. கிட்டத்தட்ட தமிழ் கலாச்சாரத்தை ஒட்டி இருக்கும். அட்சய முனைன்னு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டிலியன் புஸ்தகத்துலலாம் வரும், அவருடைய புத்தகங்களில் வரும் அட்சய முனைன்னு. அதுதான் ஆச்சே. அங்கேருந்து இந்தோனேஷிய மீனவர்கள் வந்து ஒரு 95 பேர் வந்து அந்தமான் பக்கம் வரும்போது இந்த பக்கம் தாண்டி வந்துட்டான்னு சொல்லி இந்தியாவில் பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போது நான் வந்து கௌரவ ஆலோசகராக இருந்ததுனால மேகவதி சுகர்ணபுத்திரி அவங்க சார்பில் வந்து அங்கே உள்ள எம்பி ஒரு மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து அந்தமானில் போய் எல்கே ஜான் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் இருந்தார், அவரை பார்த்து மத்திய அரசோட பேசி 95 பேரை விடுதலை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள். அது அங்கே அரசியல் ஆடிச்சு. நம்ம ஊர்காரனில் வந்து இந்திய அரசு கடற்படை பிடிச்சிருச்சு, ஜெயிலில் வச்சிருச்சுன்னா இங்கே அரசியல் ஆகிற மாதிரி அங்கே ஆச்சு. ஸோ இது வந்து அந்த எல்லை மீறி போகும்போது எல்லா நாட்டிலையும் நடக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து மீனவர்கள் வந்து பாகிஸ்தானை நோக்கி இந்த கட்சி குஜராத் பகுதியிலேருந்து போகிறவங்க வந்து அங்கே போய் மாட்டிக்குவான். இது நடக்குது. அடுத்த நாடகம் வந்து கச்சத்தீவை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து இந்த கச்சத்தீவு. ஆனால் வந்து கச்சத்தீவு வந்து அது வந்து காங்கிரஸ் வந்து விட்டு கொடுத்த போது கூட இருந்து அதை என்ன சொல்கிறது, நம்ம சொன்னால் தப்பான அர்த்தம் ஆகிடும். கூட இருந்து கூட்டி கொடுத்ததுன்னா ஐயா வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது திமுக அரசு தானே. அப்போ வாயை திறக்கலையே. கொடுக்கும்போது நீங்கள் போராட்டம் வெடித்து இருக்க வேண்டாமா? இப்போ கச்சத்தீவை அநேகமாக அடுத்தது வந்து நாங்கள் கச்சத்தீவு எச்சத்தீவுன்னு ஏதாவது புதுசாக ஒன்று, அதாவது கொஞ்சம் நாளாக கொஞ்சம் மறந்துருக்கிறத ஒரு விஷயத்தை எடுப்போம். நாடகம் தொடரும். சார், அந்த 2வது தொகுதி மறுவரையறை பேசும்போது நீங்கள் திருச்செந்தூர் சொன்னீங்க, நெல்லை சொன்னீங்க, சென்னை சொன்னீங்க. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது சுதந்திர இந்தியாவில் இணைந்த முதல் மாகாணம், அந்த படம் புதுக்கோட்டையே இப்போ அந்த எம்பி தொகுதியில் கிடையாது. 2 சட்டமன்ற தொகுதி திருச்சிக்கு போயாச்சு, 2 சட்டமன்ற தொகுதி சிவகங்கைக்கு போயாச்சு. அந்த மாவட்டத்திற்கான ஒரு எம்பி தொகுதியே கிடையாம போச்சு நாடாளுமன்ற இதுவே. இதெல்லாம் வந்து வராதா? அதான் சொன்னேன். நீங்க வந்து அங்க பார்த்து கேள்வி கேட்குறவங்க முதல்ல வந்து உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு, புதுக்கோட்டை மக்களுக்கு, சாத்தாங்குளம் மக்களுக்கு, சேரன் மாதேவி மக்களுக்கு, இத மாதிரி வந்து திருச்செந்தூர் மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்களா? அது யாருமே கேட்கல, யாரும் அதை பேச மாட்டாங்க. இந்த தலைமுறையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியாது. இந்த தலைமுறையில் உள்ள மீடியாக்காரங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னே தெரியாது. மீடியாக்காரங்க தான் முக்கால்வாசி பேர் வந்து எல்லாம் சொம்பு. மீடியாங்கிறதே இப்போ வந்து இப்போ வெளியில் போய் நம்ம தான் சொல்கிறது, என்ன சார் வந்து அதெல்லாம் மீடியா அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் பெருமையாக சொன்னது போக இப்போ என்னன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறோம். ஏன்னா மீடியான்னு சொன்னால் இவனும் சொம்பா இருப்பானுன்ற நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நம்ம என்னதான் வந்து நேர்மையாக இருந்தாலும் அது விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியுது. அந்த மாதிரி இது வந்து இவங்க உள்ள இந்த மறுவரையறைங்கிறது இது ஒரு பம்மாத்து தான். எப்படி இந்திய எதிர்ப்பு ஒரு பம்மாத்தோ, மறுவரையறை, வக்ஃபு சீர்திருத்தம், இது எல்லாமே வந்து இதுதான் ஒரு பம்மாத்து தான். நீங்கள் தானே சொல்கிறீங்க அதிகமாக வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாலாம் வந்து பண்ணி குட்டி போடுற மாதிரின்னு ஒரு மந்திரி சொன்னார். அப்போ ஒரு மதத்தினர் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுடைய கோட்பாடு. அப்போ அவனை பார்த்து சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அது இவங்க அப்படி தான் சேம் சைடு கோல் நிறைய போட்டுப்பாங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி மறைமலை நகர்லேருந்து தியாகராஜன் கேட்டிருக்காரு சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பாமே எதற்கு என்று திருசக்தியாருக்கு புரிகிறதா? இதுக்கு முன்னால் வந்து விஜய்க்கு கொடுத்தாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு. சில பேர் சொன்னாங்க அவர் ஏதோ அவராக கேட்டுக்கிட்டாருன்னாங்க, இல்லை அவங்களா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சீமானுக்கு கொடுக்குறதாகவும் ஒரு தகவல் வந்தது. அப்போ அதுக்கு முன்னால் விஜய்க்கு முன்னாலேயே சீமான் அவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வந்தது. இப்போது செங்கோட்டையனுக்கு அவர் போய் டெல்லி போய் பார்த்துட்டு வந்தார். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற பரிசீலனையில் இருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. அவருக்கு என்ன உயிருக்கு அச்சுறுத்தல், யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல்,
அதாவது அச்சுறுத்தல்னால நமக்கு எண்ணம் எங்கெங்கேயோ போகுது. சின்ன ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆ. காங்கிரஸ் ஆட்சி 1967க்கு முன்னால் அண்ணாதுரை அப்போது எதிர்க்கட்சி தலைவர், திமுக தலைவர். இப்போ இவர் சி சுப்பிரமணியம்லாம் மந்திரியாக இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில். அப்போது சி சுப்பிரமணியம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு பொருளாதார விஷயங்கள், அவர் நிதி மந்திரியாக அதெல்லாம் இருந்தார், பேசினார். அண்ணாதுரை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே சி சுப்பிரமணியம் பேசினது வந்து இது ஏதோ இயேசுவே வந்து தன்னுடைய சீடர்களுக்கு லெக்சர், அதாவது உரை ஆற்றின மாதிரி இருந்தது. அவர் கிண்டலாக சொன்னாரா இல்லை உண்மையில் உள்ளபடியே பாராட்டி சொன்னாரா தெரியல. அப்படின்னு வந்து உடனே சி சுப்பிரமணியம் அவரும் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாச்சே, அவர் டக்குன்னு வந்து எந்திரிச்சு, அண்ணாதுரை அவர்கள் வந்து என்னை இயேசு என்று சொன்னது எனக்கு மகிழ்ச்சி, பாராட்டுக்கு நன்றி. ஆனால் இயேசுன்னு சொல்லிட்டு சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க அப்படின்னாரு. அண்ணாதுரை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு உடனே பதில் சொல்கிறதுக்குள்ள வந்து அவர் வக்கீலாடி, அவர் வல்லுனர். அவர் சொன்னார், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது எதிர்கட்சிக்காரங்க இல்லை, அவர் கூடவே இருந்தவங்க அப்படின்னு சொன்னார். அவை பூரா ஒரே சிரிப்பலை. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஆட்கள் கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், சிலுவையில் அரைஞ்சிடாம எங்களை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சின்ன ஒரு சம்பவம். இப்போ கிட்டத்தட்ட ஆமாம் வந்துருச்சு. இப்போ செங்கோட்டையனுக்கு அச்சுறுத்தல் எங்கிருந்து அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து உங்கள் குட்டி கதையிலேருந்து புரிஞ்சுருங்க. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன், யாரெல்லாம் திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்களோ, திமுக அரசை விமர்சனம் செய்கிறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இப்போ மத்திய அரசு நோட் பண்ணி கொடுக்குது. ஒய்பிரிவு, சீமான், விஜய், செங்கோட்டையன். ஏன்னா இப்போ ஒரு திமுக அநேகமாக இப்போ வந்து அவர் டெல்லியில் போய் அவர் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்திருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பணி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம். அது அதிமுகவுக்கு உள்ளேவா வெளியேவா, அந்த உள்ளே வெளியேங்கிற மாதிரி, உள்ளேயா வெளியான மங்காத்தா ஆடுற மாதிரி எங்கன்னு தெரியல. ஆனால் அரசியல் பணி தீவிரமாக இருக்கும். செங்கோட்டையன் ஒரு 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 காயாக இருப்பார் இந்த அரசியல் சதுரங்கத்தில். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு காயாக இருப்பார். சிப்பாயாக இருப்பாரா, கிங்கா, குயினா, பிஷப்பா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அரவிந்த், உங்களுக்கு எனக்கும் கூட நம்ம நிறைய வந்து திமுக அரசு விமர்சனம் பண்ணோம்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்குமா சார்? உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, எனக்கு பயமா இருக்கு. நீங்க பேசி எல்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க, திருசக்தியார் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், நீங்க கவனமா இருங்கன்னு சொல்றாங்களே, அதுவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ நீங்க ஒய் பிரிவு வாங்கிக்கிங்க, நான் இசட் வாங்கிக்கிறேன். நீங்க இசட் வாங்கிக்கங்க. நீங்க ஒய் வாங்கிக்கிங்க, நான் இசட் வாங்கிக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் ஒரு மரியாதை வேண்டாமா? சீனியர் அது எப்படி அப்ளை பண்றது? எதுவும் ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? எப்படி அது? அப்படி ஒன்றும் இல்லை, நமக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி 4 இடத்துல சும்மா அப்படி வந்து கிளப்பி விட்டா போதும். ஆனால் அங்கே போய்டும். அது அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாருக்கு தமிழ்நாட்டில் வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உள்துறை அமைச்சகம் பார்த்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருது. பாருங்க எவ்வளவு வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க பாருங்க. நம்மளுடைய பாதுகாப்பில் அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு பாருங்க. அதனால செங்கோட்டையன் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு எனக்கு அநேகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ போயிட்டு வந்தாங்க பாருங்க. இப்போ அந்த செங்கோட்டையன் மேட்டருக்கு வருவோம். இப்போ என்ன, எடப்பாடி போனாரு, பின்னாலேயே சாயந்தரம் வேலுமணி போனாரு, மறுநாள் காலையில் அண்ணாமலை போனார், வந்தார். இவர் எடப்பாடி வந்து கூட்டணிக்கு இன்னும் 6 மாதம் பொறுத்து தான் எலெக்ஷனுக்கு முன்னாலன்னாரு. அந்த பக்கம் அமித்ஷா வந்து கூட்டணி பற்றி பேசியாச்சு, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதுன்ட்டாரு. ஆக எடப்பாடி சொன்னது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதில் வந்து எடப்பாடியுடைய மகன் சம்பந்தமான ஒரு வழக்கும் வந்து அங்கே ஏதோ டெல்லியில் பேசப்பட்டதாக சில தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து எடப்பாடியோட நிலைமை பாவம் சங்கடமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. எடப்பாடி நிலைமை இப்போ செங்கோட்டையனை பார்த்து பயப்படுறதா, இல்லை வந்து வேலுமணியை பார்த்து பயப்படுறதா? வேலுமணிக்கு நிறைய எம்பி தொழிலதிபர்கள்லாம் சப்போர்ட் இருக்காங்க. செங்கோட்டையனை இப்போ அங்கே மேலேருந்து டெல்லியிலேருந்து சார்ஜ் ஏற்றுறாங்க. இப்போ இவங்களை பார்த்து பயப்படுறதா? கால் வைக்கிற இடத்துல கண்ணி வெடி. ஆமாம், திமுகவை எதிர்க்கிறதா, அண்ணாமலையை திட்டுறதா,
நடுவில் சீமானை வந்து வேறு வந்து அவர் வேறு, அதாவது அவருடைய என்ன சொல்கிறது அந்த இமேஜ் வந்து அப்படி கொஞ்சம் ஏறிக்கிட்டே வருது. இப்போ இவருக்கு பயப்படுறதா? ஒரு பக்கம் பிரேமலதா வேற போறேன் பிரேமலதா இல்லை, அவங்க ஆல்ரெடி திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா பிரச்சனை. ஆமாம், அது வேற ஒரு பக்கம் பிரச்சனை. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்கே. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு 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 டென்ஷனில் இருக்கார். அந்த மாதிரி வரும்பொழுது எனக்கு உண்மையிலேயே வந்து எடப்பாடியோட நிலைமை வந்து எனக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளவு தொல்லை தாங்குவான் பாருங்கள். ஒரு எதிரினா பரவாயில்ல, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலா பக்கமும் பின்பக்கம் இந்த சைட்டில் நம்ம பக்கத்துலேயே அப்படின்லாம் இருக்குது. இதில் வந்து ரொம்ப எனக்கு அவர் பேரில் பரிதாபம் வந்து ஒரு ஒரு நான் அவர் பேரில் உள்ள ஒரு ஒரு மரியாதையினால சொல்கிறேன். எந்த அளவுக்கு வந்து மோசமாக போச்சு அவர் நிலைமைன்னா, விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் மற்ற கட்சிகள் தலையிடுவதை வந்து பலவீனப்படுத்துவதை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் தடுக்க வேண்டும், அவர் உஷாராக இருக்க வேண்டும். திரும்ப அவரே வந்து என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கார். நேற்று பேசியிருக்காரு, என்ன பண்ணுறதுனே புரியல, எல்லாரும் வந்து ஆள்கால் வந்து நிர்வாகிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி பற்றி. ஆள்கால்னா யார்? வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஷானவாஸ், ஒரு 4 பேர் இவங்க இந்த மாதிரி ஆட்சி ஆளுக்கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் தலைமையை கேட்காம இனிமேல் எங்கேயுமே கூட்டணி பற்றி பேசக்கூடாது. இது ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. அவ்வளவு குழப்பம் இருக்கிறவர் அவர் வந்து எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணுறார், பத்திரமா இருங்க, உஷாரா இருங்க. ஆக எடப்பாடியை பார்த்து திரும்ப அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பாவம் எடப்பாடி பாவம். திருமாவை நான் வந்து குறைச்சி சொல்லலை. அதிமுக விசிகான்னு கம்பேர் பண்ணும்போது அதிமுக பெரிய கட்சி, அதாவது ஆட்சியில் இருந்த கட்சி. விசிக ஒன்று இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ கூட்டணியாக இருக்கிற கட்சி தான், கூட இருக்கிற கட்சி தான். அவர் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவரே குழப்பத்தில் இருக்காரு. அவர் இவரை பார்த்து பரிதாபப்பட்டு அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது பாருங்க. இவரும் ஒரு பரிதாப நிலைமையில் இருக்காரு, அவர் ஏற்கனவே பரிதாபத்தில் இருக்கிறவரு இவரை பார்த்து அட்வைஸ் பண்ணுறாரு. இது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த அந்த உணர்வுபூர்வமான அந்த காட்சிகள்லேருந்து வெளியே வந்து அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி கோவில்பட்டியிலிருந்து காளீஸ்வரி கேட்டிருக்காங்க சார். காஞ்சிபுரம் நகராட்சிகள் திமுக கவுன்சிலர்களுக்கு சொத்து வரி விதிப்பதில் சலுகை காட்டி உள்ளதே நகராட்சி நிர்வாகம், இது நியாயமா? நான் கூட படித்தேன் அந்த நியூஸு. அவங்க திமுக கவுன்சிலர் மட்டும் இப்போ நார்மலாக வந்து ஒரு வீடு இருக்குன்னா, குடியிருப்பு இருக்குன்னா அதுக்கு ஏபிசின்னு 3 வச்சுறாங்க, 3 வகையாக படுத்துகிறாங்க. ஏ ரகமாக இருந்ததுன்னா வந்து வீடாக இருந்ததுன்னா 3 ரூபா, அதாவது சொத்து வரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபா 92 காசு. பியாக இருந்ததுன்னா 2.56, 2 ரூபா 56. சியாக இருந்ததுன்னா 1 ரூபா 92. இதுவே கமர்ஷியலாக இருந்ததுன்னா 24 ரூபா 16 ரூபா 11 ரூபா, இப்படி ஏபிசி. ஏவாக இருந்தால் அதிகம். இப்போ குறைந்தபட்சமாக ஒரு ஆள் வந்து கட்ட வேண்டியது வந்து சொத்து வரி வந்து 490 ரூபா 500 ரூபா வருது. 200 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதான் அவனுடைய வீடு. எவ்வளோ வீடு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தானே இருக்குது. அது சொத்து வரி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் தான். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள திமுக கவுன்சிலர் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் தான் சொத்து வரி. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1 ரூபாயோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபாயோ அல்லது அதை விட கம்மியாகும் ரேட்டு, வரி விகிதம் அவங்களுக்கு மட்டும் தனியாக. பாமர மக்களாக இருந்தான்னா அவனுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபா 92, கிட்டத்தட்ட 2 ரூபாலேருந்து 3.92னா கிட்டத்தட்ட 4 ரூபா வரைக்கும். திமுக ஆட்களுக்கு 1 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் 1000 ரூபா தான். அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா 850 காசு தான். இப்படி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அதாவது சட்ட ஒழுங்குலேயும் அவங்களுக்கு சலுகை. எவ்வளோ வேணாலும் ரவுடித்தனம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பாலியல் வன்முறை பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் வந்து அருவாள் எடுத்து எவ்வளோ வேணாலும் வன்முறை பண்ணலாம், போதை மருந்து கடத்தலாம், சலுகை, கஞ்சா வியாபாரம் பண்ணலாம். இதிலெல்லாம் சலுகை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த சொத்து வரியிலையும் சலுகை. நீங்கள் அப்புறம் மின்சாரம் போய் பாருங்கள், அநேகமாக வந்து வேறு ஏதாவது கம்பியிலேருந்து எடுத்து வீட்டுக்கு மின்சாரம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க பில்லு கட்டாமல். இது வந்து வெளியில் வந்து பத்திரிகை செய்தியாக வந்த உடனே அவசர அவசரமாக நகராட்சி ஆணையர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் இந்த மாதிரி வரி குறைப்பு செய்து அந்த சலுகைகளெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டார், ரத்து பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டார்.
ஆக இது வந்து நம்ம வந்து பாமர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ரூபாலேருந்து 4 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு, திமுக ஆட்களுக்கு 1 ரூபா, எல்லாத்துலேயும் சலுகை. என்ன சொல்கிறதுனா ஏதோ சொல்லுவான், அது மக்களை தான் குறை சொல்லணும். மக்கள் வந்து முட்டாளாகவே இருக்கிறார்கள். ஏதோ சொல்லுவாங்க, கேனப்பயில ஊரில் கிறுக்கு பைய வந்து நாட்டாமன்னு சொல்லுவாங்க. நம்ம தலையெழுத்து அப்படி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டு மக்களுடையது. கேனப்பைய கரெக்டு சார், கிறுக்கு பைய கரெக்டா சார்? அது தெரியல, சம்மந்தப்பட்டவங்கள தான் கேட்குறாங்க. ஏன் என்ன கேட்காதீங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி போயிடலாமா சார்? சிவகாசியிலிருந்து ஜேம்ஸ் கருணாகரன் கேட்டிருக்காரு சார், தமிழக அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் சாதி ரீதியாக ஒதுக்கீடு கொண்டு வர புதிய சட்டம் வருவதாக கூறியிருக்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். சூப்பர் சார், இது அறிவிச்சிருக்காரு போல. இதை வந்து அரசு ஊழியர்களே எதிர்த்துருக்காங்க. அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வு தான், அதில் சாதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு ஊழியர்களே வந்து சங்கமே வந்து இதை எதிர்த்துருக்கு. இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அதாவது சாதி ஒதுக்கீடுக்கு நம்ம எதிராக பேசலை, பின்னால் இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்கள மேம்படுத்தணும், முன்னால் கொண்டு வரணும். பல நூற்றாண்டுகளாகவோ சில நூற்றாண்டுகளாகவோ இது வந்து நடக்குது. அந்த சாதி ஒதுக்கீடு பண்ணும்போது அதில் சில இந்த கிரீமி லேயர் பிரச்சனைலாம் வருது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார் அவர், ஒரு பிற்பட்ட சாதியில் இருக்கிறவர், அவர் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சேர்த்துட்டார். அவர் பையனுக்கு எதுக்காக ஒதுக்கீடுனா அதுலேயும் அந்த வாதத்தில் ஒரு நியாயம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி போயிடுவோம். இது சும்மா இல்லாமல் இந்த அரசு ஊழியர்கள்லாம் வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சாதி ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டா அப்போ இந்த பிற்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள், அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்கள், ஆதி தமிழர்கள், இவங்கெல்லாம் வந்து நமக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்கன்னு வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, முதல்வருக்கு நம்ம வந்து முதல்வராகவும் திமுக தலைவராகவும் இருக்கிற அவர் வந்து அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஐயா அது அருமையான பாலிசி அப்படின்னு வச்சுப்போம். அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறாங்க, அதை ஒதுக்கி வச்சுட்டு இதே பாலிசி, இந்த கொள்கையை கட்சி நிர்வாகிகள், அமைச்சரவை, அது எப்படி சார் அங்கே வரல? நீங்கள் அமைச்சரவையில் சாதி ஒதுக்கீடு பண்ணால் என்ன? இவங்களுக்கு வந்து பட்டியலினத்தவருக்கு எவ்வளோ 29%, 20%, எவ்வளோ சொல்லுது சட்ட பிரகாரம்? அந்த பர்சன்ட் அமைச்சர்கள் கொடுக்கலையே. 1-2 அமைச்சர்கள் கொடுக்குறீங்க, அதுவும் வந்து அவங்களுக்கு ஆதி திராவிட அந்த மாதிரி ஏதாவது 1-2 உப்பு சப்பு இல்லாத ஒரு ஏதோ ஒரு இது தானே கொடுக்குறீங்க. அப்போ அந்த துறை தானே கொடுக்குறீங்க. அது ஏன் நீர்வளத்துறை கொடுக்கக்கூடாதா? நிதித்துறை கொடுக்கக்கூடாதா? உள்துறை கொடுக்கக்கூடாதா? ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து வருமானம் உள்ள அரசு பணி படித்து ஏறி வருவது, இது அரசியல் அடித்து ஏறி வருவது, எப்படி நீங்க இதுல போய் எப்படி எது படித்து ஏறி வருவது? அரசு பணி அது எது படித்து ஏறி இது அடித்து ஏறி வருவதுதான் இங்க. அது நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், இங்க படிக்க கூடாது. ஏன்னா அமைச்சர்கள் எல்லாரும் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸுக்கு மேல யாரும் இல்ல. முக்காவாசி பேரு நல்லா படிச்ச ஒரு ஆளு நிதியமைச்சரா இருந்தாரு, அவரை பிடுங்கி போட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் போட்டு விட்டாங்க. இப்போ படிச்சிருந்தா அமைச்சராகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே அமைச்சரா இருந்தாலும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் படிச்சவரா இருந்தா. சரிங்களா? பிடிஆர் தியாகராஜர் இருந்தார், மெத்த படித்தவர், நிதியமைச்சராக இருந்தார். ஏதோ ஒரு ஆடியோவில் ஏதோ பேசிவிட்டார் ஒரு 30,000 கோடின்னு. அதுக்காக அது பிடிங்கிட்டு என்ன பண்ணாங்க, ஐடி அமைச்சர்னு போட்டு அவர் பாட்டில் ஏதோ ஓரமாக உட்காந்துருக்காரு. அப்போ படித்தா அமைச்சரவையில் இருக்கிறது கஷ்டம். அப்படியே உங்களுக்கு கொடுத்தாலும் ஓரமாக தான் ஒதுக்கி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நீங்கள் கட்சி நிர்வாகிகளை இதே மாதிரி நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுறீங்களா? பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவு, இப்படி நீங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணணும். கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மற்ற நிர்வாகிகளில் அதே மாதிரி வந்து அமைச்சரவையிலையும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் முதல்வர், துணை முதல்வர்லேயும் அதே கேள்வி வந்துடும். எல்லாத்தையும் வந்து தலையிலே கை வைக்கிறீங்களா சார்? ஆமாம், ஏற்கனவே விடுதலை சிறுத்தை திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா இருக்கும்போது அவர் ஏற்றி விட்டு அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் சத்தம் கம்மியாயிருக்கு. ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம் போனதுனால சத்தம் கம்மியாயிருக்கு. ஒரு கால் திருமாவளவன் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க, மறுபடியும் சத்தம் அதிகமாகும். அதிகாரத்தில் பங்கு, ஆமாம், அது வரும். ஆக நீங்கள் பதவி உயர்வில் வந்து ஒதுக்கீடு பண்ணணுன்னா ஐயா பண்ணலாங்க. பாக்கி பேர் எதிர்த்தா கூட நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேங்க ஐயா முதல்வர்.
ஆனால் அமைச்சரவையிலையும் கட்சி நிர்வாகத்திலையும் முதல்ல நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வாங்க, அது நியாயமாக இருக்கும். அடுத்த கேள்வி திருச்சியிலிருந்து லாவண்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா, செல்வ பெருந்தகையின் உறவினர் 524 கோடிக்கு குடிநீர் வாரியம் நகராட்சி கான்ட்ராக்ட் விட்ட ஊழலில் அண்ணாமலை வெளிச்சம் போட்டு காட்டி விட்டாரே. அதுதான் இப்போ பெருசாகி வந்துருச்சு. அதாவது வாகனங்கள், அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசி தான் ஒரு ஊடகவியலாளர் வீட்டுக்குள்ளே வந்து துர்நாற்றம் வீசியது வந்து அந்த பேக்ரவுண்டு தான். அதை தான் அண்ணாமலை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஏன்னா அந்த ஊடகவியலாளர் வீட்டுக்கு வந்து நீங்கள் துர்நாற்றம் வீச வச்சுருவீங்க, அண்ணாமலை வீட்டுக்கு வைக்க முடியுமா? சீமான் வீட்டை முற்றுகையிடுறன்னு போனது என்ன கதை ஆச்சு? அதே மாதிரி ஆயிரும். அதனால் அண்ணாமலை வந்து அதை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதாவது 65 லட்சம் ரூபா அது அதாவது தொழில் முனைவோராக அவர்களை ஆக்குவதற்காக இந்த தூய்மை பணியாளர்களை அவர்களுக்கு வாகனம் கொடுக்குறாங்க. அது அந்த சுத்திகரிப்பு வாகனம். ஆமாம், அது வந்து 65 லட்சம் ரூபா. இதில் ஆக்சுவலாக 50% வந்து மத்திய அரசு மானியம். இதை வெளியில் பேசவே மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு பேசாது. 50% அதில் மானியம் கொடுக்குறது 65 லட்சத்தில் அப்படின்னா அது ரைட்டு. அதுக்கப்புறம் 40 லட்சம் வங்கி கடன், 25 லட்சம் வந்து மாநில அரசு கொடுக்கணும், மாநில அரசின் பங்கு. ஆக மத்திய அரசு பங்கு, மாநில அரசு பங்கு, அது முதல்ல அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து அது வங்கி கடன். இது ஏற்கனவே எதில் இருக்குன்னா நமஸ்தே அப்படின்னு மத்திய அரசோட திட்டத்தில் இருக்குது. இன்னொன்று NSDFCன்னு நம்ம ஒரு திட்டம், 2 திட்டத்துக்கு கீழே இது இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாரு, இவங்க இந்த கான்ட்ராக்டை அது பேர் வந்து ஜென் கிரீன் அப்படின்னு, அது ஒரு ஜென் கிரீன்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி 2023 தான் புதுசாக போட்ட கம்பெனி, ஜூன் மாதமாக நம்ம செல்வ பெருந்தகையுடைய நெருங்கிய அண்ணன் மகனோ யாரோ அவருடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட். அப்போ இவர்களை தூய்மை பணியாளர்களை நீங்கள் தொழில் முனைவோர்களாக ஆக்குவதாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு எதுக்கு கான்ட்ராக்டு? அப்போ எப்படி அவன் தொழில் முனைவோர் ஆவான்? அவன் மறுபடியும் தொழிலாளராக தானே ஆக முடியும். மாநகராட்சிக்கு தொழிலாளராகவோ குடிநீர் வாரியத்துக்கு தொழிலாளராகவோ ஆகாமல் அவன் இந்த ஜென்கிரீனுக்கு வந்து தொழிலாளராக இருப்பான். ஆக மொத்தம் அவன் வந்து கூலி வேலை தான் செய்யணும். இதைத்தான் வந்து நம்ம மீடியாக்காரர் சொல்லி தான் அவர் வீட்டில் பூந்து வம்பு பண்ணது, ரைட்டு. அப்போது இதை வந்து இதில் வேறு என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து இதுக்கு ஸ்கீமே இருக்குது மத்திய அரசு. அதை விட்டுட்டு கூட்டுறவு வங்கி மூலமாக 65 லட்சம் ரூபான்னு சொல்லி ஒரு 87 பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு 65 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட போகும்போது ஞாபகமா, அவன்கிட்ட அன்றைக்கி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அன்றைக்கே பணம் 2 செக்கையும் வாங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லோன் பணம் எங்கே போயிருக்கு? மக்களுடைய யுகத்துக்கே விட்டுடலாம். அந்த தூய்மை பணியாளர்கிட்ட 65 லட்சம் போயிருக்கோம். போய் அது என்ன எனக்கு ஒன்றும் புரியலன்னா, இந்த பெருசாக வந்து ஊழல் பண்ணுற கம்பெனி, இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து மோசடி பண்ணி இது பண்ணி ஊழல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுற கம்பெனிகள்லாம் இந்த சைடு திமுக கூட்டணியில் என்ன இருந்தாலும் அது என்ன கிரீன்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இந்த கம்பெனி பேர் ஜென் கிரீன். செல்வ பெருந்தகை அவருடைய அண்ணமகன் அவருடைய கம்பெனின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த 87 பேருக்கு 65 லட்சம்னா கிட்டத்தட்ட 524 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அந்த மானிய கணக்கெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் கூடவே வரும்ன்றாங்க. மாநில அரசோட பங்கு இன்னும் வரல. ரூபாயை கொண்டு போய் யாருக்கிட்டையோ கொடுத்துட்டீங்க. ஒரு தூய்மை பணியாளர்கிட்டையும் லோனை அவன் பேரில் போட்டுட்டு அவங்கள்ட்ட 2 செக்கை வாங்கிட்டீங்க, பிளாங்க் செக் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ரூபா வேற எங்கேயோ போயிடுதுன்னு அர்த்தம், அவனுக்கு போகலன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் நடக்குது. இதே மாதிரி தான் 2Gயில் ஆராசா அவர்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்தார், க்ரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ். ரொம்ப புகழ்பெற்ற கம்பெனி, சர்வதேச கம்பெனி. அதில் தான் அந்த சாதிக்கு இருந்தார். அப்புறம் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன பண்ணிக்கிட்டாரு? தற்கொலை பண்ணிக்கிட்டார். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து இந்த ஜென் கிரீனும் எல்லாமே க்ரீனில் வருது. என்னவா சார் இருக்கும்? அது என்னவா இருக்கும்? இதே இவங்களுக்குன்னு சில கலர் வருது. பாருங்க, அவங்க சினிமா கம்பெனி ஆரம்பிச்சா ரெட் ஜெயண்ட், க்ரீனு, ரெட்டு, இப்படி அவங்களுக்கும் ஒரு, அதாவது நம்ம வந்து அவங்கள வந்து பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. நீங்கள் தான் கலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ? நானா ரெட்டு,
இந்த மாதிரி கம்மியானா கிரீனு அப்படின்னு இல்லை அது வந்து அவங்க வாஸ்து அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருப்பாங்க. ஏன்னா பகுத்தறிவாளர்கள் இல்லையா, ஆமா ஆமா அதனால் பகுத்தறிவாளர்கள் அவர்கள் வந்து பெரியாரிஸ்டுகள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அந்த ஒரு கலரில் நம்பிக்கை இருக்கலாம். இந்த கலர்னா நல்லாயிருக்கும், இந்த கலர்னா அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இப்போ பெருசாகுது. அடுத்தது வந்து இந்த மேட்ரு வந்து இன்னும் பெருசாக போகுது, இந்த செல்வ பெருந்தகை விஷயம். ஏன்னா பாக்கி கட்சியாக இருந்ததுனால் வந்து கொஞ்சம் உள்குத்து இருக்கும், போகும் வரும். காங்கிரஸாக இருந்ததுன்னா வேறு எதிர்கட்சிக்காரன் ஒன்றுமே செய்வானா, அவங்களே பார்த்துப்பாங்க. ஏற்கனவே முகாமிட்டுருக்காங்க போல, போயிட்டாங்க. போய் 15 பேர் போய் முகாமிட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு இதை பெருசு பண்ணி இது வந்து ஒரு ஏதோ ஒன்று காங்கிரஸில் வந்து அதை வந்து நல்லபடி நடக்கும். நல்லபடினா யாருக்கு? காங்கிரஸுக்கு நல்லபடி நடக்கும்னு நான் நல்லதுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே சார். அடுத்த கேள்வி சேலத்தில் இருந்து மாதேஸ்வரன் கேட்குறாரு சார். தமிழகத்தில் கல்வி புரட்சி ஏற்பட்டுள்ளது என்கிறாரே போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர். கல்வி புரட்சி சார், போக்குவரத்துக்கு கல்விக்கு போன தடவை கேட்ட மாதிரி இந்த தடவை கேட்குறேன். லாக்கு மேலே புள்ளி வச்சிருக்காரு. கண்டிப்பா இல்லை, அது ஏதாவது கேள்வியில் தப்பாக படிக்க போறீங்க. கல்வி புரட்சி கல்வி புரட்சின்னு ஏதாவது சொல்லிட்டு போகிறாரு. இல்லை புள்ளி இருக்குது. இல்லை, ஏன்னா அங்கங்கே பாலியல் வன்முறையெல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வச்சு அதாவது 3 வயசு குழந்தைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை. 3 வயசு பெண் குழந்தைக்கும் இல்லை. நேற்று ஜெயங்கொண்டான் அருகில் வந்து ஏதோ ஒரு ஊரில் கிராமத்தில் 95 வயது மூதாட்டி வீட்டில் படுத்துருக்காங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு 95 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை செய்துவிட்டு அந்த வீட்டில் இருந்ததெல்லாம் திருடிட்டு போயிருக்கான். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 3 வயசு பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, 95 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்முறை 95. இன்னைக்கு காலையில் பேப்பரில் எடுத்து பாருங்கள், பத்திரிகை செய்திகள் இப்படி இருக்கு. இதில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பெண்கள் வந்து உயர்கல்வி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் வந்து கல்வி புரட்சி அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன் இவர் போக்குவரத்து மந்திரி தானே. ஐயா, பஸ்ல எல்லாம் படி இல்லாம இருக்கு, கூரை இல்லாம இருக்கு, அதை பாருங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லுவாரு. இல்ல, ஆமா, நான் நினைக்கிறேன் இவர் ஏதோ ஒரு நாளைக்கு பஸ்ல ஏறி போயிருக்காரு. போற வழியெல்லாம் இந்த திமுக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அன்பில் மகேஷோடைய ஆட்கள் எல்லாம் ஒட்டியிருக்காங்க கல்வி புரட்சின்னு. அதை படிச்சுட்டு நம்ம சிவசங்கர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இது அதாவது ஐயா, போக்குவரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் ஏதாவது புரட்சிலாம் ஒன்றும் பண்ண வேணாம். பஸ்ஸை வந்து பத்திரமா உஷாராக வந்து போகிற மாதிரி படியோட பஸ் அனுப்புங்க, கூரையோடு அனுப்புங்க, பின்பக்க கண்ணாடியோடு அனுப்புங்க. டயர்லாம் உருண்டு தனியாக ஓடாமல் 4 டயரும் பஸ்ஸோட ஒத்துமையாக வர மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு டிரைவர் படுற கஷ்டம், இந்த கீரை போகிறதுல அங்குன்னு போட்டு இழுக்கிறாரு. ஆமாம், இழுக்கிறாரு. ஒரு சமயத்தில் கையோட வருது. இதெல்லாம் நீங்கள் பாருங்க ஐயா. கல்வியை வந்து அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் பார்த்துப்பார். நீங்கள் ஏன் வேண்டாத விஷயத்தில் தலையிடுறீங்க? அது அப்படின்னு நம்ம ஒரு அன்பான ஒரு ஆலோசனை. அடுத்த கேள்வி திருக்கோவிலூர்லேருந்து அமீர் பாட்ஷா கேட்டிருக்காரு. சமீப காலங்களில் தமிழகத்தில் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது, என்ன காரணமாக இருக்கும்? இல்லை கூட பார்த்தீங்கன்னா, அந்த முத்துக்குமார்னு ஒரு காவலர், அவர் எங்கேயோ போய் மதுக்கடையில் ஒரு நண்பரோட இது பண்ணார். அவர் வந்து 3 பேர் சேர்ந்து வெட்டிட்டாங்க. அதில் ஒரு ஆளை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க, இன்னும் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் வந்து பைக்கில் வந்து வேகமாக போகிறான். ஒரு காவலர் வந்து போக்குவரத்து காவலர் வந்து அவனை நிறுத்தி கேள்வி கேட்குறாரு. அவரை பிடிச்சி கீழே தள்ளி அவர் சட்டையெல்லாம் கிழிக்கிறான். ஒரு இளைஞன், ஏதோ ஒரு ஊரில் படித்தேன், நம்ம தமிழ்நாட்டில் தான். இப்படி அதாவது விழுப்புரம்னு நினைக்கிறாரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவன்லாம் வந்து அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் வந்து மற்றவர்களுக்கும் வன்முறை நடக்கிறதுனால வந்து ரவுடி கும்பல், இந்த கேங் வார் அதிகமாக இருக்குது. இவன் வந்து அவனை வெட்டுறான், வந்து இவனை வெட்டுறான். காவல்துறையினர் முன்னாலேயே இது நடக்குது. அதை தாண்டி காவல்துறையினருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் தானே அவன் வந்து பொதுமக்களை பாதுகாப்பான். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை. ஆமா, அப்போ நீங்கள் வந்து ஒரு காவலர் நிற்கும் போது தான் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் வச்சு ஒரு வழக்கறிஞரே வெட்டினாங்க. காவலர்கள் நிற்கும். ஆமாம், அதான் சொல்லுங்கள், இத்தனை பேர் எதிரிலேயே வெட்டுறாங்க. இல்லையா, அவளுக்கு எதிரில் வெட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களையே வெட்டுறாங்க. அப்போது எந்த விதமான அந்த காவல்துறைங்கிற பயமே போயிடுச்சு. அந்த பயம் போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரவுடிகளை வந்து இப்போ இத்தனைக்கு வந்து சென்னையில் இப்போ ஒரு ஆணையர் அருண் வந்ததுக்கப்புறம்
ஒரு 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த திருவேங்கடம் ஆம்ஸ்டாங்கு அந்த அந்த திருவேங்கடம். சரி ரைட்டு விட்டுருங்க, அது எதனாலலாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது ஆக 3. ஆனால் என்கவுண்டர் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு என்கவுண்டர் இப்போ ஒன்று, இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 என்கவுண்டர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நடந்திருக்கு. ஆனாலும் பயம் இல்லை, காவல்துறையை கண்டால் பயம் இல்லை ரவுடிகளுக்கு. ஏன் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. இவ்வளோ நாளாக வந்து போலீஸை பார்த்தா பயப்பேன். பொதுவாக நார்மலாகவே நம்மளே வந்து வீட்லேயே கூட சாப்பிடும்போது அங்கே பாரு போலீஸ் வருது, பாரு பூச்சாண்டி வர மாதிரி போலீஸ் வருது, சாப்பிட்றியா இல்லைன்னா போலீஸ்கார மாமாட்ட பிடிச்சி கொடுத்துட்டுமா இப்படிங்கிறது ஒரு. ஏன்னா போலீஸ் மீது வந்து அந்த சீருடை மீது இருக்கும் பயம்தான் வந்து அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்பாடு காரணம். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான், நம்மளை விட பலவீனமாக இருக்கலாம், பலமானவர்களாக இருக்கலாம் உடல் ரீதியாக. ஆனால் அந்த சீருடை தான் அவர்களுடைய பலம். அதை பார்த்து யாரும் பயப்படுறதே இல்லையே. அதில் ஏன் நீங்கள் அண்ணா நகரில் நம்ம அவர் பேர் என்ன ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் போலீஸ் மாதிரி அவரே வந்து சீருடையை வாங்கி போட்டுக்கிட்டு அவரே உள்ளே போய் தப்பு பண்ணிட்டு வராரு. அப்போது காரணம் என்ன அப்படின்னால் திமுக ஆட்சியில் வந்து ஏன் வந்து காவல்துறைக்கு மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் பயம் இல்லாமல் போகிறதுனா இந்த ரவுடிகளுக்கு பல இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்கள வந்து பிரச்சனை வராமல் யாராவது வந்து இங்கே ஒரு அண்ணா நகரில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்முறை நடந்தபோது அவங்க அப்பா அம்மாவை நிற்க வச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அதெல்லாம் பண்ணாங்க. இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணவனை விட்டுட்டு தவறை எக்ஸ்போஸ் பண்ணுறான் பாருங்க, அவனை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. நேற்று சார் கள்ளக்குறிச்சியில் 3 பேர் தண்ணியை போட்டு ஒரு கார் லேடிஸ் இருக்க காரை விரட்டி போய் கார் கண்டையை உடைக்கிறாங்க. ஆமாம், அவங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவனை பிடிக்க விட்டா இவங்கள போலீஸ் இவங்க பேரில் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இளைஞர் வந்து இது மாதிரி தகராறு பண்ணி ஏதோ கொஞ்சம் திமிரா பேசி ஏதோ பண்ண போது அவங்க அம்மா வந்து எஸ்ஐயா. ஆமாம், கார் ஆமாம், காரில் வந்து ஏதோ ஒரு ஆட்டோவில் மோதிட்டாங்க. அதில் வந்து எஸ்ஐ எங்கள் அம்மா எஸ்ஐன்னு அது போட்டால் கடைசியில் வந்து இந்த அந்த அவங்க போய் அந்த ஆட்டோவில் மோதி அந்த ஆட்டோ வந்து அந்த பக்கத்தில் இருந்த கடை அந்த பைக்கு மேலெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் காயம் எல்லாம் விட்டு அந்த அம்மா அந்த எஸ்ஐ என்ன சொல்லுது அங்கே ஆரிக்கை பண்ணுது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அவங்கள கைது பண்ணுங்க. போலீஸ் என்ன பண்ணுது, அவங்கள கைது பண்ணுது. இந்த எஸ்ஐ பையன் அவன் வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஆட்டோ மேலே இடித்தான், தகராறு பண்ணான். அதுக்கப்புறமா அவன் ஏன் இடித்தான்னு கேட்டதுக்கு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு 2வது தடவை வேணும்ன்ட்டே போய் இடிக்கிறான். யார்? போலீஸ்காரங்க கண்ணுக்கு எதிரிலேயே, அங்கே உள்ள லோக்கல் போலீஸ்காரங்க கண்ணுக்கு எதிரில் போய் அப்படி தான் இடிப்பேன்ற மாதிரி போய் இடிக்கிறான் மறுபடியும். ஆனால் அவனை விட்டுட்டு காயப்பட்டவர்கள் அங்கே உள்ள பொதுமக்கள் இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் சத்தம் போடுறாங்க, அவனையும் நீங்கள் கைது பண்ணணும்னு. அந்த அந்த அழுத்தம் தாங்காமல் அவனையும் வந்து மோட்டார் சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு. ஆக நீங்கள் இப்படி வந்து காவல்துறையினரையோ இல்லை வந்து கட்சிக்காரர்களையோ நீங்கள் பாதுகாப்பதால் காவல்துறை பேரில் மரியாதை இல்லை, பயமும் இருக்காது, பயமும் இல்லை, அதாவது மரியாதையும் இல்லை, பயமும் இல்லை. அப்போது நீங்கள் காவல்துறைக்கு நம்ம இனிமேல் ஒரு சூப்பர் காவல்துறை யாராவது வந்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு அவலமான நிலைமை தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் வரலாம். சார், அடுத்த கேள்வி பன்ருட்டியிலிருந்து மோகனசுந்தரம் கேட்டிருக்காரு. சி ஓட்டர் கணக்கெடுப்பில் முதல்வராக ஸ்டாலின் 27% பிரதிநிதிகள் தேர்வு செய்துள்ளனராமே, இது எப்படி சாத்தியம்? ஒரு சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்க அந்த சி ஓட்டரு. அதில் 23% அவரும், அடுத்தது விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து தாவேக்கா வந்து அவர் 18%, அப்புறம் எடப்பாடி 10%, அண்ணாமலை 9%, சீமானையே கணக்கில் எடுக்கலாம். அது கூட அவர் வந்து அதை எப்படி இது கருத்து கணிப்பா இல்லை திணிப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 விஷயம் நம்ம சொல்லிப்போம். ஒன்று, 27% பேர் வந்து ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறார்கள் என்றால் அப்போ 73% விரும்பலைன்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? 27% தான் விரும்புகிறாங்க அவர் வர்றதை அப்படின்னால் 73% வேற யாரையோ விரும்புகிறாங்க, இல்லை இவரை விரும்பலை. அப்படி நான் சொல்கிற லாஜிக்காக தான். அப்போது ஒரு நார்மலாக வந்து ஒரு தலைவர்னால் வந்து ஒரு 50% மேலே அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். இப்போ மோடி வர்சஸ் ராகுல்னு பார்க்கும்போது மோடி 45, 50, 55ன்னு இருப்பார், ராகுல் ஒரு 20% இருப்பார், மம்தா ஒரு 8% இருப்பாங்க, கெஜ்ரிவால் ஒரு 6%. அந்த மாதிரி ஒரு 27ங்கிறது கம்மி. 2வது, இப்போ திமுக ஆட்சியில் வந்து
பாட்டியெல்லாம் வந்து தனிப்படை வச்சு தேடுறாங்க. போஸ்டரில் செருப்படித்த பாட்டியெல்லாம் தனிப்படை வச்சு தேடுறாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு வந்து முதல்வராக வரணும்னு கேட்டால் அவன் பயந்துக்கிட்டு திமுகன்னு சொல்லுவானா மாட்டானா, ஸ்டாலின்னு சொல்லுவானா. இந்த பயம் இருக்கும்போது எத்தனை 27% எத்தனை பேர் பயந்துக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. நம்ம பயந்துக்கிட்டு சொன்னான்னு நம்ம சொல்லலை, இருக்கலாம் பயந்துட்டு கூட. ஸ்டாலின் சொல்லலைன்னா நம்ம வெளியில் சொன்னது வெளியில் தெரிஞ்சு வீட்டுக்கு ஆள் வந்துருமோ, தனிப்படை வச்சுருவாங்களோ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், தெரியல. இதெல்லாம் தாண்டி இந்த சி வாட்டர் பற்றி ஏன் ஒரு வருஷம் முன்னால் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க மட்டும்தான் எடுத்தாங்க. இந்த சி வாட்டரை பற்றி நான் சும்மா அப்படி யார் இந்த சி வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். யாரோ யஷ்வந்த் தேஷ்முக்னு அவர் தான் ஓனர்னு போட்டுருந்துச்சு. ஆனால் பிரபலமான நிறுவனம் அது, எல்லா இதுலேயும் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அவங்க எடுத்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, டைம்ஸ் நவ் இவங்களோடலாம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க சி வாட்டர் இன்னும் அவங்களுக்காக எடுத்து கொடுக்குறதுக்கு. அதில் பணம் வாங்கிட்டு எப்படி வேணாலும் அதை மாற்றி இவங்க வந்து சர்வே ரிசல்ட்டில் குல்மால் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்தியா டுடே நிறுவனம், அதாவது டிவியும் இருக்குது பத்திரிகையும் இருக்குது, ஆமாம், அவங்க வந்து சி வாட்டரோட இருந்த சி வாட்டர் அப்புறம் இப்சோஸ்னு ஒன்று இருக்குது, இந்த 2 நிறுவனத்தோடு இருந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து கூகுளில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக சி வாட்டர் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனம். இப்போ வந்து அவங்க பண்ண இந்த தேர்வு வந்து சரியா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, இதுக்கு முன்னால் காசு வாங்கிட்டு முடிவுகளை சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி, காசு கொடுக்குறவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்தியா டுடே ஏற்கனவே போட்டிருந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணினதாக ஆதாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கால் இது இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆக இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து இன்றைக்கி வந்து சி வாட்டர் எடுக்கிறப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. வீடியோலையும் வாட்ஸ்அப்லேயும் மக்கள் வலைதளத்தில் இந்த ஆட்சியை பற்றி என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தா அதுவே வந்து இந்த சி வாட்டர்லாம் போடுற இந்த கருத்து கணிப்பெல்லாம் விட அதுதான் வந்து உண்மையான கணிப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சார், இதில் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி, அண்ணாமலை, விஜய் எல்லாமே வந்துட்டாங்க. இவங்களுடைய ஓட்டு சதவீதத்தெல்லாம் கூட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு 65, 63 வருது, 64 வருது, 64. பாக்கி 36 சீமானு இருக்குமோ? 36 சீமான் இருக்குமா? இல்லை இந்த 36 வந்து பாக்கி எல்லாரும் மற்றவங்களுக்கு யாருக்கிட்ட போய் சேரப்போகுதுன்னு தெரியல. விஜயோட போய் சேரலாம், சீமானோட சேரலாம், எடப்பாடியோட சேரலாம், அண்ணாமலையோட சேரலாம். இல்லை சார், சரி, இன்னொன்று வந்து இப்போ எல்லாரையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க. கூட்டணி சேர்ந்தா அதிமுக, பாஜக, சீமான் சேருவாங்களா எனக்கு தெரியாது. சேர்ந்தால் அப்போ அப்படியே அந்த ஈக்குவேஷன் மாறுது இல்லை கணக்கு. கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் இன்னும் வந்து முடிவாகாமல் இப்பொழுது கருத்து கணிப்பு எடுப்பது என்பது என்னமோ யாரோ எங்கேயோ செட்டப் பண்ணி எடுத்த மாதிரி தெரியுது. சீமானை மட்டும் விலக்கி விட காரணம் என்னன்னு மட்டும் எனக்கு, ஏன்னா 64 நீ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தேமுதிக, பாமக, வந்து எல்லா இடத்துலயும் நிக்க மாட்டாங்க, தனியா நிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கூட்டம் பேலன்ஸ் இருக்கிறதே 4 பேர் தான் முக்கிய தலைவர்கள். அவங்க 4 பேருக்கு ஆளுக்கு 2-3% கொடுத்தா கூட மொத்தமா ஒரு 80 கூட கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும். இன்னும் 20% இருக்கே சார். இல்ல 36 இருக்கு இப்போ வரைக்கும். அதுல சீமானுக்கு எவ்வளவுன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க வந்து சீமானுக்கு ஏதோ ஒரு 10% வச்சுக்கோ, தோராயமா சொல்றேன், வச்சுக்கிட்டா கூட மிச்சம் 26 எங்க போகுது அப்படின்னு இருக்கு. அப்ப அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. கரெக்ட். அப்போ அந்த முடிவு எப்படி பண்ணுவாங்க? கூட்டணியை பொறுத்து அது மாறலாமா? மாறும். இதுதான் சி வாட்டர் நியாயமாக வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதோட நிறுத்திப்போம். சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்க, மக்களோடு சேர்ந்து நானும் ஆர்வமாக அந்த காதோடு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு இருக்கேன். ஏன்னா போன வாரம் நீங்க சொன்ன அந்த கள்ள துப்பாக்கி மேட்டரே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. யார் அதுன்ட்டு இல்ல, அதுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி ஆளுக்கால அதை போட்டு, ஆமா, அவங்களே எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. போட்டு ஃபேஸ்புக்ல கட் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லா வலைதளங்களையும் வைரலா சுத்திட்டு வருது. போன வாரம் கள்ள துப்பாக்கி படிக்க வேண்டியவங்களும் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்கள்லாம் படிச்சிருப்பாங்க. படிச்சு திருந்திரவா போறாங்க. அது சரி, ரைட்டு. இந்த வாரம் வந்து காதோடு வந்து அரவிந்த், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். இருக்கு. உங்களுக்கு இஷ்டமான கடவுள், நிறைய கடவுளை நீங்கள் இது பண்ணுவீங்க, அதாவது வேண்டிப்பீங்க, பிரார்த்தனை பண்ணுவீங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டமான கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம்னு. யாராவது இருக்காங்களா? நீங்கள் சொல்கிற காதோடுக்கு நான் சொல்கிறேன். இல்லை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை வந்துடாது. இல்லை, வராது. உங்களுக்கும் வராது, அந்த கடவுளுக்கும் வராது. ஆறுபடை முருகன். முருகனா? கேட்குறது ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கும் அவர் தான் முருகன். ஆனந்தமா இருக்கு.
முருகன் ஆனந்தமா. ஆமாம், அதாவது முருகன், எனக்கும் முருகன் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு வச்சுங்க. ஆனந்தமாக இருக்குது கேட்கும்போது. இப்போ என்னன்னு கேட்டால், அந்த 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 நான் இப்போ சொன்னோம்ல, அந்த பெயரை ஒட்டி உள்ளவர் வந்து முக்கியமான பதவியில் இருக்கார். கோட்டையிலேயே இருக்கார். கோட்டையில்? ஆமாம், சரி. கோட்டையில் மூத்த இடத்துல அவர் தான் இருக்கார். அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். என்னன்னா, அவரை பொம்மை மாதிரி அந்த மூத்த பதவியில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர், அவர் வந்து ஆளும் கட்சியுடைய அந்த இதில் அவங்களுடைய சின்னத்திலேயே ஐக்கியமான ஒருத்தர் இருக்கார். இப்போ ஆளும் வந்து கட்சி, அந்த ஆளும் கட்சியோட சின்னம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுது, உதயசூரியன். ஆமாம், அதுலேயே ஐக்கியமானவர், அந்த பெயர்லேயே ஐக்கியமான ஒரு, அது சூரியனாக இருக்கலாம், சூரியனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சந்திரனாகவும் இருக்கலாம். சரி, ரைட்டு. அவர் தான் வந்து ஃபுல்லாக கோல வச்சுறாராம். எல்லா அதிகாரிகளும் அவர் சொல்கிறது தான் கேட்குறாங்களாம். இந்த நம்ம முருக கடவுள் இருக்காரு, இவர் தான் மூத்த அதிகாரி, கோட்டைக்கே அவர் தான் வந்து முதல் அதிகாரி. ஆனால் அவர் சொல்கிறத யாருமே கேட்கறதில்ல. ஏதாவது ஒன்று கூப்பிட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் கூட, அப்படிங்களா, எதுக்கும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை சொல்லுங்கள், அவர் சொன்னால் செய்கிறான். ஆக்சுவலாக அவர் வந்து மூத்த பதவியில் இல்லை, அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார், விசேஷ பதவியில் இருக்கார். ஆனாலும் வந்து அவர் தான் வந்து ஏதோ கோட்டைக்கே முதல்வர் போல மூத்த அதிகாரியாக செயல்படுகிறார். தன்னை வந்து ஒரு டம்மியாக உட்கார வச்சுருக்காங்க. இதில் மன உளைச்சல் வந்து அதிகமாகி இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பேசாமல் இங்கே வேண்டாம், மரியாதை இல்லை. ஏன்னா இந்த பதவியில் இருந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயாவது, அதாவது முக்கியமான பதவியிலேயே டம்மியாக உட்காந்து வச்சுருந்தா, டம்மியான பதவியில் போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா மோசமாக போயிடும். அதனால் பேசாமல் நம்ம மத்திய அரசுக்கு போயிடலாம், அங்கே ஏதாவது கேட்டுட்டு போயிடலாம், மத்திய அரசு டெபுடேஷன் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அது போட்டார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு இந்த துர்நாற்றம், ஒரு மீடியாக்காரர் வீட்டுக்குள்ளே துர்நாற்றம் வீசிச்சேன். ஆமாம், அந்த விஷயத்தில் அந்த அந்த யாரோ ஒரு என்னமோ ஒரு தொகை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்காக இவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த 524 கோடி கேட்டிங்களே, ஆமாம், அண்ணாமலை பேசினார்னு. ஆமாம், அந்த இவங்களுக்கு வந்து நம்ம கூட பச்சை பச்சையா, திமுகனாலே பச்சை பச்சையாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பேசுறது இல்லை, பச்சை கலரு, அந்த பச்சை பச்சையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த விஷயத்தில் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்லி சொன்னவரே இவர் தானா, இந்த நெருக்கமானவர், இந்த இல்லை அந்த முருக கடவுளா? ஆமாம், இவர் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவர் யாருக்காக சொல்லியிருக்காரு? திமுகக்காக இல்லை, கூட்டணி, சரி, தொகைக்காக. எந்த தொகைக்காக சொன்னாரோ அது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து அவங்க வந்து வசந்த மாளிகையில் ஹீரோயினாக நடித்தாங்க, வசந்த மாளிகை, சரிங்களா. அவங்க வந்து அந்த கீழ்ப்பாக்கம் இன்ஸ்பெக்டரே வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அடித்து ஒடிச்சு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, அந்த அம்மாவே எல்லாம் அவங்களே அடித்து ஒடிச்சுக்கிட்டாங்க, அந்த மீடியாக்காரருடைய அம்மாவே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வீடியோலாம் வெளியில் பரவிடுச்சு. அந்த அம்மாவை ஒன்றும் வம்பில்லாமல் அவர்களை கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மீது வழக்கு போட வேண்டாம் அப்படின்னு உயர் காக்கிக்கு கூப்பிட்டு இந்த முருக கடவுள் தான் வந்து அது சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அந்த அம்மா கைதாகலை, அவங்க பேரில் வழக்கு போடல, அது அப்படியே நிற்கிது. இந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே மத்திய அரசு வந்து இவர் அந்த பக்கம் போல இருக்க, திமுக பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தாண்டி அது திமுகவோட கூட்டணி இருக்கிற அந்த தொகை பக்கம் போகிறாங்க. தொகைக்கு வேண்டியவர் இவர். அந்த அந்த 524 கோடி யார் வந்து ஊழல் செய்ததாக சொல்லப்படுகிறதோ அவருக்கு வேண்டியவர். இவரை எப்படி மத்திய அரசில் உள்ள விடுறது, டெல்லிக்கு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் மத்திய அரசு டெபுடேஷன் நாட் பாசிபிளுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆக இங்கேயும் டம்மியாக உட்காந்து வச்சுருக்காங்க. இதை விட்டுட்டு டெல்லி போய் நம்ம வந்து எப்படி இருந்தோம்னாலும் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, நம்ம போய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சால் அங்கேயும் உள்ள விட மாட்டேன்றாங்க. அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எந்த நேரமும் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவள் ஊர் பக்கம் விவசாயம் பண்ண போகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாக அந்த
அதிகாரிகள் வட்டத்திலிருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது. ம். இந்த வார கதோடு இதுதான். இதுக்கு மேல முருகா நீந்தான். ஆமாம், எல்லாம் அந்த மேல இருக்கு. எல்லாம் அந்த முருகன் தான் காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும். ம். நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு சந்திப்போம். ஓகே சார், கண்டிப்பா. மிக்க என்னுடைய பல்வேறு கேள்விகள் பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.